பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பூ வர்றதுக்கு ரெடியா இருக்கு. இது பூ வந்துருச்சு. அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து கொய்யா பழம் வரும். கீழே இந்த இடத்துல வந்து கொய்யா பழமா வரும். இது பாத்தீங்களா, இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது வந்து அடுத்த ஸ்டேஜ். இதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இது. சரிங்களா, பாத்தீங்களா, ரெண்டு ஒட்டகா வந்து இருக்கு. நல்லா கொய்யாக்கா வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. பறிச்சு எடுத்துக்கலாம். இழுக்க கூடாது, அப்படியே நம்ம சுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே கைக்கு வந்துடும். பிங்க் கலர் இருக்கு. எவ்வளவு நல்லா சூப்பரா வளர்ந்துருக்கு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். இது வந்து தை கொய்யா பழமே. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கொய்யா பழம் பத்தி பார்க்க போறோம். பாருங்க, இது வந்து தை கொய்யா எவ்வளவு சூப்பரா வளர்ந்துருக்கு. பாத்தீங்களா, ஃபுல்லா பிங்க் கலர்ல இருக்கு. லீஃப் கூட இதுக்கு ஏல பாருங்க, இலைகள் எல்லாமே பிங்க் கலர்ல இருக்கு. வளர்ச்சி பாத்தீங்களா, இது வந்து ஒரு 8 மாசம் உள்ள பிளான்ட். ரொம்பவே சூப்பரா வளர்ந்திருக்கு. இப்போ கொய்யா பழம்க்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சன்லைட் வேணும், சரிங்களா, எவ்வளவு வெயில் வேணும், எவ்வளவு அவர் வெயில் வேணும், அதையும் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம். எப்படி தண்ணி ஊத்துறது, எவ்வளவு தண்ணி ஊத்துறது, எவ்வளவு நாளுக்கு ஒருக்கா ஊத்துறது, அது இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம். அதே மாதிரி நல்லா வளர்ச்சியா வேணும். நல்ல வளர்ச்சிக்காக நம்ம என்னென்ன உரம் கொடுக்க போறோம், கொய்யா பழத்துக்கு தேவையான அனைத்து உரத்துகள் இன்னைக்கு வந்து நான் காட்ட போறேன். உங்களுக்கு என்னென்ன உரம் நம்ம கொடுக்க போறோம், இதோட வளர்ச்சி எப்படி நம்ம பண்றதுன்னு நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு சொல்ல போறேன். வீடியோ வரங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நீங்க வீடியோ லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு, உங்க கொய்யா பழம் நீங்க வச்சிருக்கீங்க, ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஃபுல் சன்லைட் வேணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 6 ஹவர், குறைஞ்சது வந்து ஒரு 6 மணி நேரம் இதுக்கு வந்து நமக்கு வெயில் கண்டிப்பா வேணும். சரிங்களா, 6 மணி நேரம் கண்டிப்பா இருக்கணும். 8 மணி நேரம் இருந்தா இன்னும் ரொம்ப நல்லது. 6ல இருந்து 8 மணி நேரம் வேணும். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இதுல வந்து தண்ணி ஊத்துறோம். டெய்லி தண்ணி ஊத்திடுவோம். டெய்லி எல்லாம் தண்ணி இதுல ஊத்தக்கூடாது. தண்ணி ஊத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மண் இருக்குல்ல, மண்ணை வந்து செக் பண்ணிடணும். சரிங்களா, ஃபுல்லா நோண்டி வந்து ஒரு வாட்டி பாத்திடணும். ஒரு 2 இன்ச்சு வரைக்கும் ட்ரையா இருக்கு, அடுத்த தண்ணி இருக்குன்னா ஓகே, அப்புறம் நீங்க வந்து ஊத்திக்கலாம். 2-3 இன்ச்சு வரைக்கும் மண்ணை வந்து ஃபுல்லா ட்ரை இருக்கணும், நல்லா ட்ரையா இருக்கணும், அப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். நீங்க இதே மாதிரி போட்ல வச்சிருக்கீங்க, மாடியில வச்சிருக்கீங்க, அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இது 3 நாள் 4 நாள், சரிங்களா, ஒரு 4 நாள்ல ஒரு வாட்டி தண்ணி ஊத்திக்கலாம். அதே வந்து உங்களுக்கு குளிர் காலம் இருக்கு, 7 நாள் கழிச்சு தண்ணி கொடுக்கலாம், நல்லா கூலிங் இருக்கும் போது. சரிங்களா, கட்டிங் பண்ண போறோம். இதை கட் பண்ணா இந்த இடத்துல இருந்து இன்னும் ஒரு 2 பிரான்ச்சஸ் வரும், 2 கிளைகள் வரும். இது பாத்தீங்களா, இதே மாதிரி நம்ம வந்து கட் பண்ண போறோம். ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ண போறோம். இதை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, இதை வந்து கட் பண்ணதோ இதுல இருந்து இன்னும் வந்து புது புது பிரான்ச்சஸ் வரும், புது புது கிளைகள் வரும். சரிங்களா, இப்போ இதை வந்து ஃபுல்லா நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இது சின்னது வந்து அப்படியே இருக்கு. இதை கொஞ்சம் வளர்ச்சி ஆகட்டும். கொஞ்சம் ஒரு இன்னொரு 1 அடி 2 அடி வளர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து கட்டிங் பண்ணுவோம். சரிங்களா, வருஷத்துக்கு ஒருக்கா வந்து கட்டிங் மெயின், எல்லாத்தோட முக்கியம் வந்து கட்டிங் பண்றது. பஸ் அடுத்து நம்ம இதுக்கு வந்து ஃபர்டிலைசர் கொடுக்க போறோம். சரிங்களா, இப்போ இதுல வந்து ஃபர்டிலைசர் கொடுக்கறது பாருங்க, வர்மி கம்போஸ்ட் இருக்கு, ட்ரைகோடர்மா இருக்கு ஃபங்கஸ்காகி, இது வந்து பாருங்க ஆர்கானிக் பொட்டாசியம்காகி, இது வந்து சாம்பல். சரிங்களா, இது வந்து சாம்பல். இது வந்து எப்சம் சால்ட் வந்து பாத்தீங்கன்னா உள்ள நம்ம ரூட்ஸ் வரைக்கும் போகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா வேறு பிரச்சனை வர்றதுக்காக இதை வந்து காப்பாற்றும். வேறு பிரச்சனை வர்றதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வேறு பிரச்சனை இதுல வராது. சரிங்களா, நிறைய வாட்டி வேர் இத்து போயிடும், வேருக்குள்ள அப்படியே ஒரு கட்டி மாதிரி ஆயிரும். அதுக்கெல்லாம் வந்து இதை காப்பாற்றும் எப்சம் சால்ட். இதை வந்து நம்ம எறும்பு தொல்லைனால காப்பாத்துறது வந்து நீம்களி, வேப்பம் புண்ணாக்கு. அடுத்து வந்து எல்லாத்தோட மெயினான ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா இது ராக் பாஸ்பேட்டு. இதுல கால்சியம் இருக்கு, பாஸ்பேட்டும் இருக்கு. இது உங்க பழம் இருக்குல்ல, பூலேந்தி பழம் மாறுற வரைக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பழம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இத்து போற மாதிரி இருக்கும், அந்த டிசீஸ்க்கு தான் இது. சரிங்களா, இது ஃபுல்லா இதுல வந்து நல்லா கால்சியமும் இருக்கு, பாஸ்பரஸும் இருக்கு. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இதுக்கு வந்து கொடுக்க போறோம். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா உரமும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம செடி கொடுக்க போறோம். கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 4-5 மணி நேரம் வந்து நீங்க இதே மாதிரி ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா வந்து மண் எடுத்துட்டு இங்க வந்து வேருக்கு வந்து ஆக்சிஜன் போற மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2-3 இன்ச்சு வரைக்கும் நான் ஃபுல்லா
மண்ணை எடுத்துட்டு மண் வந்து ஓரமா எடுத்துட்டு சரிங்களா. அடுத்த வந்து நம்ம இந்த ஃபர்டிலைசர் ரெடியா இருக்கு. அடுத்த வந்து நம்ம இதுல அப்படியே ஃபுல்லா இந்த ஃபர்டிலைசர் கொடுக்க போறோம். இப்போ வந்து ஃபர்டிலைசர் நம்ம கொடுத்துட்டோம். எங்கிட்ட வந்து 2 கொய்யாக்கா செடி இருக்கு. ஒன்று வந்து பிங்க் தைலண்ட் கொய்யா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கிராஃப்டட் பாருங்க. இங்க வந்து ஜெயிண்ட் இருக்கு. இது வந்து கிராஃப்டட் இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த பகுதி இருக்குல்ல, இது வெளியே தான் இருக்கணும். இது மண்ணுக்குள்ள போகக்கூடாது. மண்ணுக்குள்ள இதை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே நமக்கு வந்து செடி வந்து அப்படியே செத்து போயிடும் சரிங்களா. இந்த பகுதி வந்து வெளியே தான் இருக்கும் எப்பவுமே, இந்த ஜெயிண்ட் ஆகிற பகுதி சரிங்களா. இப்போ நம்ம ஓரம் வந்து கொடுத்துட்டோம். ஓரம் கொடுத்துட்டு மேலே அப்படியே மண் திருப்பி நமக்கு பல மண் இருக்கும்ல, அது அப்படியே மேலே வந்து நம்ம சமமா பண்ணிடுவோம். சமம் பண்ணிட்டு இது வந்து கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு மேலே அப்படியே தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றிட்டோம்னா இது அப்படியே உங்களுக்கு வந்து இந்த ஓரம் வந்து மண்ணுள்ள மிக்ஸ் ஆகிடும். அப்படியே ஸ்ப்ரே பண்ணுறது நீங்கள் ஆர்கானிக்கா நீம் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணல. நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப நல்லது. இதில் மெயினாக வர டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரூட் டிசீஸ் தான் ஜாஸ்தி வரும். ரூட் டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த இடம் வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும். எப்போவுமே இந்த இலைகள் வந்து கொஞ்சம் தள்ளி, இந்த காஞ்ச இலை இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு தள்ளி வச்சுக்கணும். அப்போ ஃபங்கஸ் பிடிக்காது. ரெண்டாவது டைமுக்கு வந்து நம்ம உரம் கொடுக்கணும். இதில் டைமுக்குன்னு இப்படியோ நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு 3 டைம், எப்போ சீசன் மாறுதில்ல அப்போதான் இதுக்கு உரம் கொடுக்கணும். சரி, பூ வர சீசன் இருக்குன்னு அந்த டைம் உரம் கொடுத்துக்கணும். பூ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பழம் மாறும்போது நம்ம இதுக்கு வந்து கால்சியம், அப்போ ராக் பாஸ்பேட் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் வேணும்னா நீங்கள் தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனு ஒரு 2-3 லிட்டர் தண்ணிக்குள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வர டிசீஸ் வந்து ஏஃபிட்ஸ் இருக்குது, த்ரீப்ஸு, அப்புறம் அந்த இலை வந்து ஃபுல்லாக மஞ்சளாக மாறுதில்ல, அது இந்த இலை மஞ்சள் மாறுறதுக்கு நம்ம வந்து ஃபர்டிலைசர் வந்து கரெக்டாக டைம் கொடுக்கணும். அப்போ வந்து எல்லோ கலராக மாறாது. அதுக்கப்புறம் இந்த பூச்சிகள் எல்லாம் இருக்கும்போது என்ன ஆகுது, நம்ம லீஃப் இருக்கல அப்படி காஞ்சிரும், இலைகள் வந்து காஞ்சிரும், அப்படி கீழே விழுகும். அந்த மாதிரி இலைகள் எல்லாமே பறித்து எடுத்துடணும். கையோட எடுத்துட்டு ஃபங்கி சைடு இருக்குல்ல, அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிடணும். சரி, டைமுக்கு நம்ம செடி வந்து செக் பண்ணும், எந்த விதமான வியாதி ஏதோ வந்து இருக்கா, ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னு டைமுக்கு வந்து நீங்கள் செக் பண்ணுங்க. அப்போதான் நம்ம செடி வந்து நல்லா வளரும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.